சார் சொன்னா புரிஞ்சுங்க சார், இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நாள் சார், வர முடியாது சார். சார் சொன்னா புரிஞ்சுங்க சார், சொல்றேன்ல சார். சார் நான் சார் உங்க கூட ரொம்ப அக்கப்போல இருக்குது. இன்னைக்கு மட்டும் நான் வேலைக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டி என்ன தொலைச்சிடுவா. டேய் யாரா வந்து தொன்ன தூங்கின்னு இருக்கும் போது வந்து தொல்லை குத்துங்கிறான். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? யாரா இவன் போண்டா கரடியா? உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் தூங்கினுங்கிறேன், இங்க வந்து கத்திங்கிறேன், என்ன உனக்கு? ஒரு தொல்லப்பா, எங்க சார் வர வேலைக்கு வா வேலைக்கு வான்னு கத்தினே இருக்கிறாரு. இன்னைக்கு வேற எனக்கு கல்யாண நாளுப்பா. அப்படியா? ஆப்பா கல்யாண நாளுப்பா. லைன்ல இருக்கிறாரு அந்த சாரு. லைன்ல தங்குறாரு. கூட நான் பேசுறேன். பார்த்து பக்குவமா பேசுப்பா மேனேஜரு. டேய் பரதேசியா போன வேடா, தூ டப்பா போன புடிப்பா. டேய் என்னடா பக்குவமா தானே பேசணும், திட்டிடா போ. இதுக்கப்புறம் அந்த ஆள் போன் பண்ண மாட்டான், ஜாலியா இரு. ஜாலியா இருடா. டேய் என்னடா அந்த ஆளை வர திருப்பிட்டு ஜாலியா இருன்ற என்னடா உன் கதை? நல்லா தூங்கி இருந்தேன், தூக்கத்துக்கு கத்துட்டு ஓவரா பேசுறா. ஐயோ இத்தனை அந்த ஆளு வேலை கொடுக்க மாட்டானு எனக்கு தெரியலையே. ஏய் இன்னொரு வாட்டி அந்த வேலைக்கு போவத, இனிமே தான் தொலை குத்துங்க இருப்பான். டைல்ஸ் வேண்டாப்பா, மார்பிள்ஸா போடலாமா? அதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா. ஸ்டிக்கர்லாம் வேலைக்கு ஆகாது. யோ இங்க பேசாதயா, கம்முன்னு போயிடியா. நான் பேசுறேன் முடியலடா மூதேவி. மூதேவியா? மண்டை பொந்துக்கும். உன் நல்லதா சொல்றேன், ஏந்து போயிடு. போடா மார்பிள்ஸ் வேணா, டைல்ஸ் தான் ஓடும். டேய் டைல்ஸ் மண்டியா? எங்கயா சொன்ன? ஆமாடா உனதான் சொன்ன டைல்ஸ் மண்டியான்னு. ஏய் நான் ஊர்ல வெளிப்பறி எப்படி எந்த டைல்ஸ் மண்டியான்ற? நோ இப்ப கூட சொல்றேன், வானா போயிடு. டேய் உன்ன நான் பயந்தாங்க கொல்ல, நான் ஊர்ல பெரிய ஆள்டா. டேய் இங்க வா. ஏய் என்னடா என்ன பொடி பையா? யாருக்கிட்ட என்ன பேசி இந்த போன்ல? பையன் வீடு கட்டினுக்கிறான், டைல்ஸ் போடாதான் மார்பிள்ஸ் போடுறான்னு சொன்னேன். உன் பையன் கேட்டானா நீ சொல்றத? அவன் எவ்வளவு சொன்னா கேட்க மாட்டேன்றான், அவன் டைல்ஸ் தான் போடுவான்றான். உன் புள்ளையே நீ சொல்றது கேட்க மாட்டான், இவனும் தான் நீ புடிங்கிடுவா. கரெக்டா சொன்னப்பா. டேய் என்ன கரெக்டா சொன்னா? மூணு மேல குத்தும் போடா. குத்தி தான் பாரு நீ சொட்ட. குத்துப்பா குத்து, நீ ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு குத்து. என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? என்னோட கோவத்தை பாக்குறீங்க? பா செம்ம அடி, நீ வீரன் தான்ப்பா. பாத்தியா வீரத்தை? இப்ப பாடுறா என் வீரத்தை சொட்ட. அம்மா அவ்வளவுதான், என் மேல கை வைக்கிற. ஐயோ கொலை கொலை கொலை. கொலையா? என்னடா சொல்றா? கண்ணு மூட்டான் பாரு, அவள்தான் காலவாதி ஆயிட்டான். உன்னை வந்து போலீஸ் புத்தும் போகுது பாரு. டேய் என்னடா பயமுத்துறா? சும்மா நான் ஒரு குத்து தானே குத்துனா. ஒரு குத்து குத்துனால நல்ல வைக்க குத்துட்டியா பாரு, வாய பொழுதுட்டான். ஆமாண்டா வாயத்தனை பொழுதுனுக்குறான். பெருசு பெருசு தெரியாம பெருசு ஏந்திர பெருசு. அதுக்குள்ள போலீஸ் வந்துச்சா? போலீஸ் வந்துனுக்குறியா? இப்ப என்ன பண்ண போறா? ஒண்ணுமே புரியலையே. தம்பி என்ன எப்படியாச்சும் காப்பாத்திடுறா தம்பி. கொலை பண்றது நீ, நான் காப்பாத்தணுமா? உள்ள போக சொல்ற அப்பனா? பிளீஸ் டா, நான் வாய் எடுத்து நிறைய இருக்குதுடா. நான் வர 2 முன்னாடி கட்டினுக்கிறேன்டா. 2 பொட்டை கட்டினுக்குறா? அப்ப நீ ஜெயிலுக்கா போலாமே? டேய் அதெல்லாம் முடியாதுடா, எப்படியாவது காப்பாத்துடா. அப்ப நல்லா ஒரு செட்டில்மெண்ட் கவனிச்சிட்டுப்பா, நான் பாத்துக்கிறேன். இந்தப்பா 5000 ரூபாய் இருக்குதுப்பா. இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி பாத்துக்கப்பா. யோ இந்த 5000 ரூபாய் வச்சு நாயா பண்றது? அவன் வேற பழம் தோச்சு போட்டிக்கணும், ஏகப்பட்ட செலவுலாம் இருக்குதியா. அதெல்லாம் பச்சு கிச்சு முடிச்சிட்டு வீட்டான வந்து வாங்கிக்கப்பா. இப்ப என்ன காப்பாத்துப்பா. அப்ப டக்குன்னு போ, போலீஸ் வந்துட்டு போகுது, நான் பாத்துக்கிறேன். இந்த பதீஸ் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டான். இந்த நாசமா போன என்ன பண்றது? இந்த ஆளுக்கு மூச்சு கிச்சிக்குதா? சரி கிளி பாப்போம். எப்பா பரவாயில்ல உயிருக்குதா? என் நச்சம் எங்கவன்? பெருசா நான் கத்தியும் கிடையா? உன் நச்சவன் எங்கிறான்னு தெரியணுமா? ஆமா அவன் எங்க இருக்கிறான், அவனை ஆளை வச்சு தூக்குறேன். அவனை நான் பாத்துக்கிறேன், நீ காசு மட்டும் கொடு. இங்க பாரு, கை காலு உடைக்கணும், நீ பண்ணுவியா? நீ காசு கொடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இந்த 2000 ரூபாய் அவனு கை கால் முடிச்சுட்டு வந்து கேளு, மீதி தரேன். சரிப்பா, நல்ல செய்தியோட வரேன். வந்தானுங்க, அவங்க பாட்டு சண்டே போட்டானுங்க, ஒரு 7000 ரூபாய் லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டானுங்களா, ரொம்ப சந்தோஷம்.